இன்றைக்கி சிக்கன் கிரேவி நான் பண்ணுறது எப்படின்னுங்கிறது தான் வீடியோ போடுறேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, சோம்பு. எண்ணெய் காஞ்சதும் பட்டை சோம்பு போட்டுக்கிட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு எனக்கு 2 பெரிய தக்காளி போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கழுவி வச்ச சிக்கனை வச்சுட்டு நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்த்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறப்ப 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 தூளையும் நான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி நான் சிம்மில் வேக வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரியான சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.